திருச்சி செய்தியாளர்கள் வணக்கம். இன்று மயிலாடுதுறை சென்று கொண்டிருக்கிறோம். நாளை மயிலாடுதுறையும் நாளை மறுநாள் நாகப்பட்டினமும் ஆய்வுக்குழுக்காக வந்திருக்கிறோம். பொது கணக்கு குழு ஆய்வு, கட்சி தோழர்களை சந்திக்கும் நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. சொல்லுங்கள், நீங்கள் என்ன பாஜக கூட்டணி கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க பட்ஜெட்டை. ஆனால் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க எந்த மாநிலம் புறக்கணிக்கப்படவில்லை. இது என்ன நியாயம்னு சொல்லுங்கள். 26 MP வச்சுருக்காங்க நிதிஷ்குமாரன், சந்திரபாபு நாயுடு. அவங்க பீகார் கட்டுற ஜிஎஸ்டி 1900 கோடி, தமிழ்நாடு கட்டுறது ஏறக்குறைய 20,000 கோடி ஜிஎஸ்டி. ஆனால் அவர்களுக்கு ஏறக்குறைய 1,00,000 கோடி நிதி ஒதுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. அதே போன்று பீகாருக்கு வெள்ள நிவாரண தடுப்பு பணிகளுக்கு 11,500 கோடி. 100 ஆண்டுகள் கண்டிராத காற்றாற்று வெள்ளம், பெருமழை தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், தென் மாவட்டங்களில் எடுத்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். ஆனால் அவங்க இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒதுக்கலை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போனதோடு சரி, இதிலையாவது ஏதாவது ஒதுக்குவாங்க, கருணை இருக்கும், இருதயத்தில் ஈரம் இருக்கும்னு பார்த்தோம். இருதயத்தில் ஈரமில்லாத ஒன்றிய அரசு தான் மோடியோட அரசு. தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று. இது இந்திய யூனியன் பட்ஜெட்டு கிடையாது, ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டுன்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. 2 மாநிலத்துக்காக எல்லா மாநிலத்துடைய வரி பணத்தையும் தன்னுடைய ஆட்சி ஆயுட்காலத்தை நீடிப்பதற்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்தியா மக்கள் இதை எல்லோரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மோடி ஆட்சி என்பதை மாற்றி கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பல மாநிலங்களிலே தேர்தல் வர இருக்கிறது. அந்த மாநிலங்களில் இது எல்லாம் எதிரொலிக்கும். அது மட்டுமல்ல, 13 சட்டமன்ற தேர்தல் நடந்தது, 13 இடைத்தேர்தல் சட்டமன்றங்கள் நடந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய சரியாக சொல்லணும்னா 10 சட்டமன்றத்தை தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 1 சுயேட்சை, 2 தான் பிஜேபி. குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்கள் மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், இங்கே படுதோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி கொண்டு போனார்கள் என்று சொல்லுகிறார்கள், விலைக்கு வாங்கினார் என்று சொல்லுகிறார்கள். எது உண்மையோ தெரியாது. ஆனால் அந்த இடத்தில் இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது, ஜனநாயகம் வென்றிருக்கிறது. ஆகவே மோடி ஆட்சி தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள எல்லா தவறுகளையும் தொடர் நடவடிக்கையாக செய்து வருகிறார்கள். இது வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. ஆனால் பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேர் இடம்பெற 25 தொகுதியாக எங்களை வெற்றி பெற வச்சுன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய சர்வதிகாரம் அது. தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, தமிழ்நாட்டு மக்களை பேசுகிறவங்க, சரி ஒரு தொகுதியும் வெற்றி பெற வைக்க முடியலன்னா உடனே நிராகரிச்சிருவாங்களா? தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருவாங்களா? இந்தியாவில் தமிழ்நாடு இருக்குல்ல, இதுவும் ஒரு அங்கம் தானே, இதுவும் ஒரு மாநிலம் தானே. மோடி தான் பேசுகிறாரு, அவர் RSS கொள்கையை உள்வாங்கியவர். எப்படி அன்புமணி ராமதாஸ் பேசலாம்? அதை தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கெல்லாம் இன்னும் சீரிய முறையில் பாடத்தை கற்பிப்பார்கள். தொடர் தோல்விகளால் ராகுல் காந்தி ஜாதி ரீதியாக மத ரீதியாக பேசுகிறார் அப்படிங்கிறது. எங்களுக்கு எங்கே தொடர் தோல்வி? முக்து பாரத்னாரு. இந்தியாவிலேயே காங்கிரஸ் இல்லாத தேசமாக இதை மாற்றுவேன்னு சொன்னார். இன்றைக்கி எங்கள் தலைவர், எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துட்டு கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு இருக்கார் மோடி, அமித்ஷாவும். நாங்கள் எங்கள் சாதி அரசியல், மத அரசியல் பேசுகிறோம்? காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சித்தாந்தமே எல்லா மக்களுக்குமான கட்சி. இப்போ கூட கிரிராஜ் சிங் அவங்களுடைய அமைச்சர் சொல்கிறாரு, இஸ்லாமியர்கள்லாம் இந்தியாவில் வாடக்கூடாது, மத ரீதியாக பாகிஸ்தான் பிரித்த பிறகு எதற்காக இருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன நியாயம்? அது தேர்தலுக்கு வரும்போது நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச மாட்டேன்றது, தேர்தல் முடிஞ்ச உடனே அவன் அமைச்சர்களை விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரே ப்ரொஃபஸர் 32 காலத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ சமீபத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வேலை பார்த்துருக்காரு. அப்போல்லாம் தெரியல, இந்த விஷயம் விசுவரமாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே கடந்த கால ஆட்சியில் 10 ஆண்டுகளாக
2011 முதல் 21 வரை 10 ஆண்டுகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல ஊழல்கள் நடந்திருக்கின்றன. அந்த ஊழல்களில் குறிப்பாக டிஜிட்டலேஷன், வினாத்தாள் திருத்தம், இப்படி என்று பல ஊழல்கள். அங்கே இருந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் உமா அவர்கள் எப்படி இறந்தார் என்று தெரியவில்லை. இன்னொருத்தர் சீதாலட்சுமி டெப்டி கண்ட்ரோலர், எல்லாம் 50 வயது கூட கடக்காதவர்கள் இறந்திருக்கிறார்கள். இப்போ அதை கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் என்னென்ன தவறு செய்திருக்கிறார்கள் என்றதை சட்டப்பேரவைக்கு அளித்திருக்கிறார். அதை நாங்கள் தான் விசாரித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவங்கெல்லாம் தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்குது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தராகட்டும், பதிவாளராகட்டும், ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும் சம்பளம் கொடுக்குறது தமிழ்நாடு அரசு. ஆனால் அவர்கள் விசுவாசமாக இருப்பது ஒன்றிய அரசுக்கு. நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கான்வெகேஷனில் பட்டமளிப்பு விழா கலந்துக்கினாலும் வைஸ் சான்சலர் போய் கலந்துக்குவார். அவர் யாருக்கு கடமைப்பட்டவர்? வைஸ் சான்சலர். தமிழ்நாடு அரசுக்கா ஆளுநருக்கா என்பதை அவர் தெளிவுபடுத்தணும். 40 டிஎம்சி தண்ணி கேட்குறாங்க சார். நம்ம ஏற்கனவே அவர் சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம், சில உபரிகள் தான் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கிறாரு. இல்லை, இப்போ நம்ம காவிரி நடுவர் மன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை அவருக்கு கொடுத்து தான் ஆகணும், அதை மறுப்பு சொல்ல முடியாது. இப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றம், காவிரி வழிகாட்டுதல் மன்றம் குழு எல்லாமே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை ஒரு மாநில அரசு நடைமுறைப்படுத்தவில்லைன்னா யார் நடைமுறைப்படுத்தணும்? அதை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தணும். ஏன் பிஜேபி அரசு வேடிக்கை பார்க்குது? மோடி இதில் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை கர்நாடக அரசு கொடுக்கணும்னு ஒரு நிர்பந்தம் பண்ணணும். தேங்க்யூ. சார், கடைசி ஒரு கேள்வி சார். நீங்கள் வரும்போது பேசுனீங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து நிற்கிறதுக்கான இது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் தொண்டர்கள்லாம் அந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. இல்லை, தனித்து நிற்கணும்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. தேர்தலை பொறுத்தவரை எந்த தேர்தலும், சட்டப்பேரவை ஆகட்டும், உள்ளாட்சி ஆகட்டும், நாடாளுமன்றம் ஆகட்டும், எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும். ஆனால் எல்லோருக்கும் ஒரு ஏக்கம் என்ன இருக்குன்னா, நாம் தொடர்ந்து சரிவை சந்தித்து கொண்டு இருக்கிறோமே. 100 தொகுதி வாங்கணும், அப்புறம் 63, அப்புறம் 41, 20, இந்த கலந்துரையாடலில் இந்த சங்கடங்களையும் வருத்தங்களையும் சொல்கிறாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே என்ன கலந்துரையாடல் செய்தாலும், அவருடைய கருத்துக்களை சொன்னாலும், இந்த கருத்துக்களை நான் அகில இந்திய தலைமைக்கு எடுத்து செல்வேன். ஆனால் முடிவு செய்கிறது அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும். இப்போ பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. எங்கள் கூட்டணி இந்த தேசத்தை காப்பாற்றப் போகின்ற கூட்டணி. காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற்றால் இந்தியா கூட்டணி வலிமை பெறும், இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால் தேசம் வலிமை பெறும். இதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் ரொம்ப இன்டாக்டாக தெளிவாக போயிட்டுருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட காங்கிரஸ் பேரியக்கம் இதில் எங்கே இந்த பிரச்சனை வருது? இந்த பிரச்சனை எழாது. அவரவர்கள் கருத்து சொல்லுவாங்க, கருத்து சுதந்திரம் இருக்குது. நன்றி. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை சம்பவம் அதிகரிச்சுள்ளது. இதில் கஞ்சா எல்லாமே அதிகரிச்சுள்ளது. சட்டம் ஒழுங்கு சரியாக பாதுகாக்கலன்னு சொல்லி பலரும் குற்றம் சொன்னாங்க. இல்லை, கடுமையாக ஒடுக்க வேண்டும். எப்படி கூலிப்படைகளை, ரவுடியிசம், இதை எல்லாத்தையும் ஒடுக்க வேண்டும். நாங்களும் தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை என்ற புகழ்பெற்ற காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை வெளியே கொண்டு வருவார்கள். இப்படிப்பட்ட கூலிப்படைகளை ஒடுக்குவார்கள். அதில் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. ரைட்.